அடுத்தவங்கள பார்த்து அவங்க பண்ணுறாங்க ஒரு விஷயத்த அப்படிங்கிறதுக்காக, நாம கண்டிப்பா அத பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மள்ல பல பேர் வந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ், இல்ல வந்துட்டு பக்கத்து வீட்ல இருக்கவங்க, இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இந்த கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, நம்மளும் அந்த மாரி பண்ணணும் ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு, இவங்க நெறைய இஎம்ஐ ட்ராப்ஸ்ல போய் மாட்டிருவாங்க. காரு, வீடு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உங்களோட சேலரி என்னன்னு தெரியும். ஸோ, உங்களுக்கு அதுக்குள்ள என்ன உங்களோட லைஃப் ஸ்டைலை மேம்படுத்திக்க முடியுமோ அதை மேம்படுத்திக்கிட்டு அதுலேயே வந்துட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸில் போட்டிங்கன்னா தான் உங்களோட ஃப்யூச்சர் இப்போ இருக்கிறதோட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போயே இஎம்ஐ கார் லோன் ஹவுசிங் லோன் அப்படின்னு வாங்கிட்டு இப்போ நீங்கள் சமாளித்து ஒரு மாதம் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் பற்றி நினச்சி பாருங்கள். ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் லோனே தான் கட்டிகிட்டு இருப்பீங்க, சேவிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆஃப்டர் 40 50க்கு அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தரப்போகிறது கிடையாது. அதனால் மற்றவங்கள பார்த்து நம்ம அந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு நினச்சோமா கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியலாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.